பிரதோஷ வழிபாடு. இந்த பிரதோஷ காலத்துல நம்பவும் போயிட்டு வழிபட்டோம்னா, ரொம்ப ரொம்ப சிறப்பானது அது. நமக்கு எந்த தோஷங்கள் இருந்தாலும், ஒரு கல்யாண தடையோ, குழந்தையின்மை தடையோ, ஏதோ ஒண்ணு நமக்கு பிரச்சனை இருந்தாலும், அந்த நேரத்துல போய் பிரதோஷ காலத்துல போய் சிவ தரிசனம் பண்றதுல நமக்கு ரொம்ப நன்மை கிடைக்கும்னு பெரியவங்க சொல்றாங்க. இது பிரதோஷ கால பூஜை நடக்கும். அங்க நந்தி பகவானுக்கும் அபிஷேகம் நடக்கும். அப்பாக்கும் அபிஷேகம் நடக்கும். நம்ப இதெல்லாம் அபிஷேகமெல்லாம் முடிஞ்சு, பூஜை செஞ்சு, இந்த கோவில 3 தரம் சுத்தி வருவாங்க. அவங்க கோவில்லையே, அவங்களையே அவங்க அம்மையப்பன் 3 தரம் வலம் வருவாங்க. அந்த கோவில சுத்தி, பிரகாரத்த சுத்தி வருவாங்க. அப்போ நம்பளும் அவங்க கூடயே பின்னாடி நடந்தோம்னா, நம்ப வாழ்க்கைக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்கும். இதுவரைக்கும் பாதையே இல்ல, ஒரே முட்டுக்கட்டையா இருக்கு வாழ்க்கைன்னு சொல்றவங்க, அந்த பிரதோஷ கால பூஜையில நம்ம கலந்துக்கிட்டு, அவங்களுடைய பின்னாடி தாய் தந்தையோட முன்னாடி அவங்க நடந்து போக சொல்ல, நம்மளும் அவங்கள பின்பற்றி போகும்போது நம்ம வாழ்க்கை சிறப்பாகும். இது மாதிரி அவங்க அம்மையப்பன் சுற்றி வர சொல்ல, 30 முக்கோடி தேவர்களும் அந்த அம்மையப்பன் பின்னாடி சுற்றி வருவாங்க. நம்மளும் சுற்றி வர சொல்ல, நம்மளுடைய வாழ்க்கையும் சிறப்பாக அமையும் என்றது தான் முன்னோர்கள் சொல்லி வைத்த ஒரு ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். அதனால் பிரதோஷ வழிபாடுன்றது ரொம்ப 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 முக்கியமானது. அது எல்லாராலையும் வழிபட முடியாது. பாக்கியம் கிடைத்தவர்கள் வழிபடுறாங்க. அவங்களுக்கு வழிபடுறதுக்கு அந்த பாக்கியம் கிடைக்குதுன்னா அவங்க ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சவங்களாக இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு பிரதோஷ வழிபாடு பண்ணுறதுக்கு நம்மவும் முயற்சி செய்வோம். ஓம் நமச்சிவாயா. திருச்சிற்றம்பலம்.